இப்போ சீமான் அவங்க வந்து கூட்டம் முடிந்து வெளில வராரு. வெளியில் வந்தோடனே ஊடகவியலாளர் சந்திக்கும் போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நானே சொன்னேன். எதனால அப்படி ஒரு விஷயத்தை முன்னாடி காரணம்? அதாவது இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு சக்தி வந்து மீடியா கிட்ட இருக்குது. ஊடகம் வந்து அதாவது மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது. மீடியா நினச்சா ஒரு கெட்ட விஷயத்த நல்ல விஷயமாக காட்ட முடியும், ஒரு நல்ல விஷயத்த கெட்ட விஷயமாக காட்ட முடியும். அது மீடியா கிட்ட தான் இருக்குது. அந்த மீடியா என்ன பண்ணுதுன்னா கேவலம் அவங்க கொடுக்குற காசுக்காக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து லைவாக காமிக்கிறது இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. இது ரொம்ப வந்து ஒரு ஈனச்செயல். அந்த ஈனச்செயலை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனால நாங்கள் வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து அண்ணனை பேச வேணாம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதாவது நாங்கள் ஊடகங்களை சந்திக்கவே வேணாம்னு சொல்ல, தற்சமயம் அவங்கள விட்டுருங்கன்றோம். எங்கள் அண்ணனை விட்டுருங்க, நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். ஏன் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னா 6 மாதம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அந்த கட்சியோட அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பந்தகால் நடுறதுலேருந்து எல்லாமே லைவ் போட்டல. 14 வயசு செத்து போன சிறுமி இருக்குல்ல, அந்த வீட்டு வாசலில் மீடியா போய் நின்று லைவ் போடு. இன்னும் ஏன் சிஎம் வரல? இந்த உரிமை மீடியா கிட்ட இருக்குது. தந்தி டிவி ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், பாலிமர் ஆகட்டும், சன் நியூஸ் ஆகட்டும், எல்லா மீடியாக்காரரும் நான் ஒன்று சொல்கிறேன். அவன் விஜய் வீட்டு வாசல் போதிஞ்ச மீடியா உனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையும் ஒரு மக்கள் வீட்டிலையும் இப்போ மீடியாவுக்கு போய் நில்லு. ஏன் இன்னும் சிஎம் வரல? சிஎம் வரலன்னா சிஎம்க்கு அடுத்தபடியாக இருக்கிற அமைச்சர் ஏன் வரல? அந்த அமைச்சர் வரலன்னா அந்த அமைச்சருக்கு அப்புறம் இருக்கிற அந்த எம்எல்ஏ ஏன் வரல? செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, அதுக்கான ஒரு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்து தானே இருப்பாங்க, நீங்கள் பார்க்குறீங்க தானே, அப்புறம் என்ன அப்படின்னு. அதாவது நடவடிக்கை எடுக்கிறவங்களாம் எங்களுக்கு வந்து வேணும். நடவடிக்கை வந்து கிடப்பில் கிடக்கூடாது. எனக்கு இன்றைக்கி பசிக்குதுன்னா எனக்கு வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு அந்த உணவு கிடச்சா மட்டும் தான் அது பசி போகணுது. எனக்கு 1 மாதம் கழிச்சு வந்து எனக்கு வந்து என்னப்பா பிரியாணி சாப்பிடனா கூட எனக்கு தேவையில்லை. அது அந்தமாரி தான் வந்து மக்கள் நடக்கிற பிரச்சனையை ஒரு வாரம் காலகட்டத்து ஒரு வாரன்றது சில பிரச்சனையும் நிறைய இருக்குங்க. சில பிரச்சனைலாம் வந்து உடனே வந்து முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 14 வயசு பெண் குழந்தை வந்து கோவில் அந்த இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா அனிதா வீட்டுக்கு ஒரு பவர் இல்லை, ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு நடிகை. அதை உச்சத்தே இருக்கு. அவரு போய் சொல்லலாம், அவர் கவர் சண்டையெல்லாம் கிடையாது, உச்ச நடிகர். அந்த உச்ச நடிகர் அனிதா வீட்டு வாசலில் வீட்டுக்கு போய் தரையில் உக்காஞ்சி அவன் அனிதாவோட அம்மாவுக்கு ஆதரவு சொன்னார்ல. இந்த கோவில் இருக்க அம்மா வீட்டுக்கு ஏன் விஜய் போகல? அப்போ கூட பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, மக்கள் சுந்துருவாங்க. ஒரு நடிகர், உச்ச நடிகர். இப்போ நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, உங்களுக்குன்னு பாதுகாப்பு இருக்குது, அரசு கொடுக்குற வண்டி இருக்குது, பாதுகாப்பு வண்டி. அதோடு போங்க, போயிட்டு அந்த அம்மா பார்த்து 10 நிமிஷம் வேணாம், 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அவங்க கையை பிடிச்சி நடுக்கூடாது வந்துச்சுமா நாங்கள் கூட இருக்கிறேன் ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆதரவு சொல்லாமல் ஏன் சொல்ல முடியல? அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு தான் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். இப்போது கவர்ச்சினா கோபம் வருதில்ல உங்களுக்கு? ஸ்கிரிப்டு என்னங்க மாற்றோம்? கோட் சூட் மட்டும் தாங்க மாற்றோம். சட்டசபையில் கோட் சூட் இல்லாத முதல்வர், கோட் சூட்டோடு இருக்கிற 2020 அப்புறம் வந்து விஜய் முதல்வர், அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? தோல்வி விரத்திலாம் கிடையாது. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணன் தற்சாப்பு பொருளாதாரம் போடும் போது அதை வந்து நீங்கள் விவாத மீடியாவை வச்சு பேசுறீங்கன்னா நாங்கள் மீடியாவை வந்து நாங்கள் சந்திச்சு அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை கேள்விக்கிட்டதில் பண்ணுறீங்க. சீமா ஆடு மாடை மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு. இது தந்தி டிவியில் அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவங்க ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க. ஏம்மா ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க. நம்ம பாலோட சந்தை மதிப்பு தெரியுமாம்மா உங்களுக்கு? 3 லட்சம் கோடி. எவ்வளோ? 3 லட்சம் கோடி. ஆந்திராவிலேருந்து பால் வருது. தமிழ்நாட்டில் விஜய் கட்சிக்கார விஜய் குடிக்கிற பால், விஜயோட கட்சிக்காரங்க தாவக அணில் குஞ்சுங்க குடிக்கிற பாலுங்க ஆந்திராவிலேருந்து வருது. அது இல்லைன்னு சொல்லுங்கள். பெரும் சந்தை மதிப்பு பாலில் இருக்குது. மாட்டுக்கறிலேருந்து அங்கேருந்து தான் வருது. நம்மளுக்கு காய்கறி எல்லாம் வந்து பல்வேறு மாநிலங்கள் தான் வருதுங்க. ஏங்க ஃபுல்லாக ஹைட்ரோ கார்பன் மீட்டன் திட்டம் எல்லாம் வந்துச்சு. விவசாயம் ஃபுல்லாக வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அமைச்சர் சொல்லிக்கிறாரு ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் விஜய் மாரி நினைக்கிறார். அவர் இந்த டைலாக் பேசுகிற மாரி விவினாலுமே விவசாயமும் விளையாட்டும், விவசாயத்தோட கஷ்டமானது விளையாட்டுன்னு அவர். அவர்லாம் என்னத்தை சொல்கிறது தெரில. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. மக்கள் இப்போ நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் வந்து மக்கள் நோட் பண்ணுறாங்க, பார்த்து பேசணும். ஓகேங்களா? விவசாயன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது.